மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 35 நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 9 வசனம் 35 நாம் வாசிப்போம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இந்த வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி மிகவும் பிரசித்தி பெற்ற, நாம் அனைவரும் பலமுறை வாசித்த ஒரு வேத பகுதி. தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வேத பகுதியின் மூலமாக நம்மோடு மறுபடியுமாக பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவை எவ்வளவோ திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை தேடி அவர் மூலமாக நன்மைகள் கிடைக்குமா என்று எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் அவருடைய சீஷர்களாக மாறினவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக தான் இருக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த திரள் கூட்டமாய் எனக்கு ஏதாவது அற்புதம் நடக்குமா, எனக்கு நன்மை கிடைக்குமா, எனக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி அதற்காக மட்டும் அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை காண விரும்பவில்லை. அப்போ அவருக்கு பின்னாக வருகிறவர்கள் அவருடைய சீஷர்களாக மாற வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ சீஷர்களாக மாறுகிறவர்களிடத்தில் தான் தேவன் அவருடைய மனபாரங்களை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய மனதில் இருக்கிற காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்வார். இன்னைக்கு நீங்கள் ஒரு சிறு கூட்டமாக நீங்கள் வந்திருந்தாலும் தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், உங்கள் மூலமாக தேவன் இந்த எல்லையில் இருக்கிற பலருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி. ஹல்லேலூயா. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தனித்தனியாக தேவன் நம்மை குறித்த ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யணுன்றதை தேவன் வைத்திருக்கிறார். தனி நபராக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த செய்தியை தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ நம்மை கொண்டு தேவன் பலமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு வயசு முக்கியம் கிடையாது, பெரிதான உலக அறிவு முக்கியம் கிடையாது. சொன்னதை செய்ய யார் ஒருவர் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டு தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு இன்று சீஷர்கள் தேவைப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வந்திருக்கிற நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீடனா, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபரா? அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற, இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியாக நிற்கிற ஒரு மனிதன்.
ஒரு மனுஷி. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பற்றி சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக தேவன் நம்மை நிறுத்த வேண்டும். அதாவது நம்மை பார்க்கும் பொழுதே நாம் தேவனுடைய ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம போய் ஒருவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு முன்பாக அவர்கள் நம்மை பார்க்கும்பொழுது நம்மை குறித்த அபிப்பிராயம் என்னவா இருக்க வேண்டும்? அவங்க நக்கலாக சொன்னாலும் சரி, கிண்டலாக சொன்னாலும் சரி, இல்லை உண்மையாக சொன்னாலும் சரி, இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நம்மை பார்த்தவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? கடவுளுக்கு பயப்படுறவங்கன்னு சொல்லணும். வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு நம்மளை பற்றி சொல்லணும். இது அவங்க கிண்டலாக சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை உண்மையாக நம்மக்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, நம்மை குறித்த ஒரு புரிதல் அவங்களுக்கு என்னவாக இருக்கணும்? இவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் ஏதோ தேவைக்காக அவரை தேடுகிறவர்கள் கிடையாது. இவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்கள் என்று நம்மை குறித்த ஒரு அடையாளம் இருக்கணும். ஹல்லேலூயா. அது நாம் வசிக்கிற அந்த பகுதியிலையும் சரி, நம்ம குடும்பங்கள் மத்தியிலும் சரி, நாம் வேலை செய்கிற இடத்திலும் சரி, நம்மை குறித்த ஒரு அடையாளம் இதுவாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது பல ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். பலருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. 35ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் முதலாவது செய்த காரியம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதற்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு? வியாதிகளை சுகமாக்குறார், நோய்களை நீக்கிறாரு, சுஸ்தமாக்குறாரு. அதாவது உடனே அவர் எடுத்தோடனே யாருக்கும் அற்புதமே செஞ்சிருக்கவே மாட்டாரா அப்படின்னா செஞ்சிருக்கலாம். ஆனால் எது முக்கியம் என்று வேதம் எதை காட்டுகிறது? ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனுக்கு மிகவும் முக்கியம். இன்னைக்கு எவ்வளோ பேரை நம்ம சந்திக்கும் பொழுது அவர்கள் வியாதியோடு இருக்கலாம், இல்லை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையோடு இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம். நாம் அந்த இடத்துல அவர்களுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவது அப்படின்ற ஒரு திகைப்பு இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவ நம்புங்க, உங்களுக்கு என்ன ஆகும்? வியாதி சரியாயிடும், நோய் சரியாயிடும், குடும்ப பிரச்சனைலாம் சரியாயிடும். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற பாவத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தான் அவர் முதன்மையான காரியமாய் பேசுகிறார். அப்போ அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நான்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி மக்களை பார்க்கும் பொழுது நான் முதலாவது சொல்லுகிற ஒரு விஷயம் இதுதான். உங்களுடைய பிரச்சனை எனக்கு புரியுது, ஆனால் நான் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். ஏன்னா அது புரிய வைக்காமல் நான் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை நான் கொடுக்குற மாதிரி போயிடும். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சூழ்நிலையில்? அப்போ அவரை குறித்த ஒரு அறிமுகத்தை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. உடனே அவங்க வேணா நினைக்கலாம், எங்களுக்கு இயேசு கடவுள்னா யாருன்னு தெரியும், அதுவும் ஒரு சாமி தான், அது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் அவர்களிடத்திலே நான் எதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன் என்பதை அவர்களுக்கு தெளிவாக நான் முதலாவது சொல்லியிருக்க வேண்டும். அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், இவர் யார்? இவர் தான் உலகத்தை படைத்தவர், இவர் தான் உங்களையும் படைத்தவர். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் கருசனை உள்ள ஒரு தேவன் இவர். அதனால தான் இவர் என்ன பண்ணார்? இந்த பூமியில் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து என்ன பண்ணார்? சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அவர் ஒருவர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் ஒருவரால் மட்டும்தான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, வழி இருக்கிறது. அவர் ஒருவரால் மட்டும்தான் உங்கள் பாவங்களை மன்னித்து அங்கே கொண்டு போக முடியும். அப்போ உங்களை பரலோகத்திற்கே கொண்டு போக வல்லமையுள்ள ஒரு தேவனால் உங்கள் வியாதியை சரி செய்ய முடியும். அப்போ நீங்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில், இயேசுவே என் பாவங்களை நான் இந்த இடத்துல அறிக்கை செய்கிறேன்,
அப்போ அவங்ககிட்ட உடனே நம்ம நீ ஒரு பாவின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முதலாவது விடுதலை தரணும்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரியம் செய்யணும். ஏன்னா நமக்கு தெரியாது எதனால உங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு தெரியாது. அதனால் ஒரு சின்ன ஒரு ஜெபம் உங்களுக்கு மனசார நீங்கள் இதை கேட்கலாம். அதாவது, நான் தெரிஞ்சோ தெரியாமோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்ற அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளாக தேவன் முதலாவது ஒரு விடுதலையை தருகிறார். அவர்கள் வியாதியோ அவர்களுடைய வறுமையோ அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி முதலாவது ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை அவர் தர விரும்புகிறார். அப்போ ஒரு மனிதன் ஆத்துமாவுக்கு விடுதலையை அவன் பெற ஒரு வாய்ப்பை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வருகிறது. என் பாவம் இந்த நாளிலே மன்னிக்கப்படுமானால் என்னுடைய வியாதியை தேவன் சரி செய்வார், என் வாழ்க்கையை தேவன் சரி செய்வார். அப்போ ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் தயங்கக்கூடாது. அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ பேர் வந்தாங்க. அவர் முதலாவது சொல்கிற ஒரு காரியம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவர் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவர் பல இடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் இந்த காரியங்களை செய்தார்? முதலாவது தேவனோடு எப்படி ஒரு மனிதன் ஒப்புரவாக வேண்டும், அதுதான் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை தேவன் முதலாவது அந்த ஜனங்களுக்கு உணரும்படியாக செய்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அவர் உணர செய்கிற ஒரு விஷயம் என்ன? நீங்கள் முதலாவது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளி நீங்க வேண்டும், நீங்கள் தேவனோடு ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதை முக்கியப்படுத்திவிட்டு, இதுதான் முக்கியம், இந்த பிரச்சனையெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையாதுன்றதை நாம் சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்கிறார்? இந்த காரியங்களை செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை தேடி வராங்க, திரளான ஜனங்கள். அப்போ அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அப்போ அவர்கள் பார்க்கும்பொழுது எப்படி தெரியுதா? மெய்ப்பனில்லாத ஆடுகள். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்மெல்லாம் ஆலயத்துக்கு வரோம், இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம், பிதாவை ஆராதிக்கிறோம், பரிசுத்தவானவரை துதிக்கிறோம், இங்கே வந்து வேதம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றி பார்க்கும்போது என்னைக்காவது நமக்கு இவங்களாம் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரதுண்டா? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மனதுருகுகிறார். எதற்காக? மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இவர்கள் இருக்கிறாங்க, தோய்ந்து போனவர்களாக இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சரியான பாதை என்னன்னு தெரியாமல் பல இடங்களுக்கு இவர்கள் சென்று பலவிதமான போதனைகள் இவர்களுக்குள்ளாக சென்று எதையுமே ஒழுங்காக பிடிச்சிக்க முடியாமல் ரொம்பவே ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. வெளியில் காட்டிக்கிறது கிடையாது. பலரும் என்ன பண்ணுறதில்ல, வெளியே காட்டிக்கிறது கிடையாது. நான் சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒரு இடத்திற்கு மாறி போயிட்டாங்க. அவங்கள போய் நேரடியாக அதுக்கப்புறம் சந்திக்க வாய்ப்பு இல்லை. எப்பயாவது அவங்க திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்க எல்லா மத பின்னணிகளில் இருக்கிற காரியங்களையும் வாசிக்கிற ஒரு நபர். அப்போ நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த முறை சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை ரொம்ப குழப்பிக்கிறீங்க, தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்ற முடியுமான்றதை யோசிச்சு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற பிரயாசம் எல்லாம் வீணாக தான் போகுது. ஏன்னா நான் அந்த நேரத்தில் அதை சொல்லணும்னு நான் உணர்த்தப்பட்டேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பல தெய்வங்களை என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்க. அவங்க எந்த ஒரு மதத்தில் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதில்லை. கடவுளுக்கு, அவங்க நம்புகிற கடவுளுக்கு நிறைய நேரத்தில் உண்மையாக இருக்கிறதில்ல. அப்போ ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், ஐயோ இப்படி சொல்கிறோமே, அப்புறம் பார்த்தேன் தப்பே கிடையாது.
ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, சொல்ல வேண்டியது அவசியம்னு சொல்லி நான் சொன்னேன், நீங்கள் மனக்குழப்பத்திற்கு ஆளாயிடுவீங்க, இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஒன்று, நீங்கள் பரலோகம் போனாலும் சரி இல்லை நரகம் போகிறீங்களோ அது உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரிய போகுது. அப்போ நீங்கள் ஒன்று இந்துவ மதத்தை பின்பற்றுறீங்கன்னா அதிலே கூட உண்மையாக இருந்துட்டு போங்க. ஆனால் கிறிஸ்தவ மதத்தையும் நான் பின்பற்றுறேன், முஸ்லீம் மதத்தையும் பின்பற்றுறேன்னு எல்லாத்துலேயும் போய் வச்சுட்டு பரலோகம் போயிடலான்னு சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையில் நீங்கள் வாழ வேண்டாம். ஒன்று, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற தயாராகனா இயேசு கிறிஸ்துவ முழுசாக பின்பற்றுங்க. ஏன்னா நான் அந்த முடிவுக்கு வந்ததுனால தான் இதனால் உங்களுக்கு சொல்ல முடியுது. உங்களால் அப்படி சொல்ல முடியல, காரணம் உங்களுக்கு இன்னும் தெளிவு வரலை. இதை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சொன்னேன், வருத்தப்படாதீங்க, எனக்கு நேரம் கிடைக்கும் போது என்னைக்காவது நான் ஃபோன் பண்ணுறேன். ஆனால் அடுத்த முறை பேசும்போது இதே மாதிரி தெளிவில்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறத எனக்கு விருப்பம் இல்லை, உங்களை இப்படி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் ஒன்று இயேசு கிறிஸ்துவ நம்புறனாலும் உங்களுடைய விருப்பம்தான், இல்லை இந்து மதத்தை பின்பற்றினாலும் அது உங்கள் விருப்பம்தான். நான் உங்களை எதுலையுமே கட்டாயப்படுத்தலை. ஆனால் எல்லா இடத்துக்கும் போனால் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தவறான ஒரு முடிவுக்கு வராதிங்க. நீங்கள் அப்படி எல்லா இடத்துக்கும் போனால் நீங்கள் பரலோகத்துக்கு சேர முடியாது. இன்று உலகத்தில் பலர் இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வராங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்தவானுக்கு உண்மையாக இருப்பதில்லை. அப்போ அவர்களுக்குள்ளாக ஒரு மெய்ப்பன் வேணும் அப்படின்ற ஒரு தேவையை அவர்கள் உணர்வதில்லை. எனக்கு ஒரு மெய்ப்பன் வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர்களை கண்டு மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. இன்று உண்மையான சீஷனாக இருக்கிற நமக்கு ஒரு மனதுருக்கம் தேவைப்படுகிறது. இத்தனை ஆயிரம், நான் அண்ணா நகரை நினச்சி பார்க்குறேன், நம்ம வாழ்கிற இந்த பகுதியை நினச்சி பார்க்குறேன். சமீப காலமாக இங்கே இருக்கிற மக்கள் ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே போகிறது. முன்னாடியை காட்டிலும் இப்போல்லாம் வீடு கட்டுறவங்களும் குடிபெயர்ந்து வரவங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதிகளிலே தேவனை அறியாத ஜனங்கள் எக்கச்சக்கமாக என்ன பண்ணுறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸ் காலனியாக இருக்கட்டும், அண்ணா நகராக இருக்கட்டும், கும்பகோடியாக இருக்கட்டும், ஓஎஃப்டியாக இருக்கட்டும். இன்னும் ஏன் இதை சொல்கிறேன்னா, முன்னாடியை காட்டிலும் இன்றைக்கி இந்த ஐடி பார்க்லாம் வந்ததுக்கு பிறகு எங்கெங்கேயோ பிற மாவட்டங்கள்லேருந்துலாம் இளைஞர்கள் அவ்வளோ கூட்டமாக இங்கே வேலைக்காக வராங்க. எவ்வளோ பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க, வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இங்கே கூட வந்திருக்கிறாங்க. உண்மையிலே தேவன் இந்த எல்லையில் என்ன பண்ணுறாரு, நாம் அவர்களுக்கு அவரை பற்றி அறிவிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களை இந்த இடத்துல அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த எல்லையில் யாரை அனுப்புகிறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளுடைய பொறுப்பில் தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு நாம் தேவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்கிற நாட்கள் மிகவும் குறைவு. நான் இன்னைக்கு கூட ஒரு அம்மாவை சந்திக்கும் போது நான் சொன்னேன், அவங்களுக்கு வயதானவர்கள், ஆனால் நல்லா நடமாடிட்டு இருக்காங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, எப்போ தான் இந்த கடவுள் என்னை எடுத்துப்பாருன்னு தெரியல. நான் சொன்னேன், எடுத்துக்கிறத பற்றி ரொம்ப நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இன்னும் எத்தனை வருஷம் வச்சுருக்கிறாரோ அது வரையும் ஒழுங்காக என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக ப்ரேயருக்கு வரதை பாருங்கள். நீங்கள் போகும்போது ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வரதுக்கு பாருங்கள். ஹல்லேலூயா. எப்போ போய் சேருவோன்னு நினைக்காதீங்க. அங்கே போய் சேர்ந்தா கடைசியில் நீ ஒன்றுமே எனக்காக பண்ணலன்னு கடவுள் சொல்லிட்டாருன்னா ரொம்ப கவலைப்படுற மாதிரி ஆகிடும். இத்தனை வருஷம் பூமியில் வாழ்ந்தது வீணாக போயிடும் அது. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் கடவுள் எத்தனை வருஷம் உங்களுக்காக கொடுத்துருக்காருன்னு தெரில. இனியாவது என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக ப்ரேயருக்கு வாங்க. ஒரு 4 பேரை ஏசப்பாவை பற்றி சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. அவங்க உடனே நான்லாம் சொன்னால் ஒருத்தருமே வரமாட்டாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் சொல்லுங்கள், வர வேண்டியவங்க கண்டிப்பாக வருவாங்க. அது வர வைக்க வேண்டியது யார் வேலை? ஏசப்பாவுடைய வேலை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நான் வரேன் அப்படின்னாங்க. அப்போ தேவன் இந்த நாளிலே அவருக்கு தெரியும் யாரை வைத்து என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா. யாரை கொண்டுனாலும் அவர் எதை வேணாலும் செய்ய முடியும். ஆமென். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணுக்கு
எப்படி தெரியுது? நிறைய பேர் தேவனை தேடி வருகிறார்கள். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க. சத்தியத்தை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. இதை யார்கிட்டயே சொல்றாரு? அவரு சீஷர்கள்கிட்ட சொல்லி சீஷர்களை ஜெபிக்க சொல்றாரு. என்ன ஜெபிக்க சொல்றாரு? அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, சீஷர்கள்கிட்ட ஒரு ஜெபத்தை அவர் கற்றுத்தராரு. என்ன ஜெபம்? வேலையாட்களை அதிகரிங்கன்னு சொல்லி ஜெபிங்க அப்படின்றார். என்ன பண்றாரு? வேலையாட்களை அதிகரிங்கன்னு சொல்லி ஜெபியுங்கள். இன்னைக்கு தேவனை பற்றி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும்பொழுது அது மிகவும் வேதனையாக இருக்கு. என்னை பொறுத்தவரையும் புதுசாக ஒரு ஊழியக்காரரை தேவன் எழுப்ப வேண்டுமானா அது கண்டிப்பாக அதுக்கு தேவை இருக்கு. ஆனால் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பாரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சீஷர்கள், இவங்களுக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு பிறகு என்ன ஆக போகுது, இவர்களை வைத்து தேவன் எத்தனை பேரை ரட்சிப்புலாம் நடத்த போறார்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை ஜெபிக்க சொல்லுகிறார். இவ்வளோ பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மையான தேவன் யாருன்னு தெரியல, அவங்களாம் தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க அப்படின்றார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து இதற்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லுவாரானால் இந்த ஜெபம். ஹல்லேலூயா. சீஷர்களே ஒரு பக்கம் கேட்குறாங்க. யோவான் ஸ்நானகன்லாம் பாருங்கள், அவங்களோட சீஷர்களுக்கெல்லாம் ஜெபம் சொல்லித்தராங்க. எங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் பரமண்டலத்தில் எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை தேவன் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லித்தரார். ஆனால் இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்திற்காக நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு பாரப்படுத்துவாரானால் அது என்ன? இங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மெய்ப்பன் யாருன்ற உண்மை தெரியணும், அவர்களை மெய்ப்பன் இடத்துல போய் சேர்க்கணும், அவங்களாம் சேர்க்கப்படணும்னு சொல்லி அதற்காக ஜெபிங்க அப்படின்றார். அப்போ ஜெபிக்கிற மனுஷனை அவர் என்ன பண்ணுறாரு? தேடிக்கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு அடுத்து என்ன நடக்குது? இது சொன்ன உடனே 10ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதாவது முதலாவது தேவன் என்ன செய்கிறார்? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள் அப்படின்றாரு. அடுத்து அவர்களை ஜெபிக்க பாரப்படுத்தி அந்த பாரத்தை அவர்களுக்கிட அனுப்பும் பொழுது அவர்களை சொல்கிறாரு, வெறும் ஜெபிக்கிறவங்களா மட்டும் நீங்கள் இருந்துடக்கூடாது, உங்களை நான் என்ன பண்ண போகிறேன்? அனுப்புகிறேன். வெறும் கையா அனுப்பல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதாவது கையில் காசை கொடுக்கல, கையில் போட்டுக்கிறதுக்கு ஒரு 4 செட்டு துணியை கொடுக்கல, அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அந்த அதிகாரத்தை இந்த நாளிலே யாருக்கு கொடுக்க போகிறார்? ஆத்தும பாரமுடைய, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க ஆயத்தமாயிருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற, மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்காக ஜெபிக்கிற, ஐயோ இவங்கெல்லாம் நரகத்துக்கு போக போகிறாங்களே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் இந்த அதிகாரங்களை கொடுத்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு அம்மா கிட்ட பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு ஜெபம் இருக்குது. என்ன ஜெபம்னா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புற வல்லமையை ஏசப்பா எனக்கு தரணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எதுக்காக உங்களுக்கு அந்த வல்லமையை தரணும்? இல்லை ஒரு வாட்டியாவது என் வாழ்க்கையில் நான் மரித்த ஒருத்தரை உயிரோடு எழுப்பணும். நான் சொன்னேன், ஏசப்பாவா கொடுத்தாருன்னா அது பரவாயில்ல, நீங்களாம் வாலண்டியராக கேட்குறீங்க, பெரிய விலை கொடுக்கணுமே பரவாயில்லையா அப்படின்னு. ஒரு நிமிஷம் அந்த அம்மா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது விலை கொடுக்கணுமா? ஆமாம், பெரிய விலை கொடுக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு. அதோடு அந்த அம்மா பேசவே இல்லை. நான் சொன்னேன், பார்த்துக்கோங்க, விலை கொடுக்கணும்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எனக்கு எதுக்குடா இந்த வல்லமை அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்ட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே ஆத்தும பாரம் இருக்கிறவர்களுக்கு தேவனே என்ன பண்ணுறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இன்னைக்கு பலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய வல்லமையை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் தொடும்பொழுது ஏதாவது அவங்களுக்கு அற்புதம் நடக்காதா? நான் பேய்களை ஓட்ட முடியாதா? இதன் மூலமாக நான் பிரசித்தமாக முடியாதா? எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்று இந்த உலகத்துக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்ம மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். அது எப்போ? நாம் உண்மையிலே ஆத்தும பாரம் உடையவர்களாய், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களாய். அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலம் இருக்கணும்? ஐயோ, மெய்ப்பனில்லாத ஆடுகளாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இறந்து போனால் நரகத்துக்கு போயிடுவாங்களே, இவர்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்ல வேண்டுமே என்று நினைக்கிற ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் இந்த காரியத்தை நமக்கும் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு வல்லமையை தாங்காண்டவரே, அதிகாரத்தை தாங்காண்டவரேன்னு முதல் ஜெபிக்க கூடாது. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மனசை எனக்கு தாங்க. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பாரத்தை எனக்கு தாங்க. இவர்களை பார்க்கும் பொழுது ஐயோ, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்களேன்னு சொல்லி, அப்பா அவர்களை குறித்து மனதுருக எனக்கு உதவி செய்யுங்க. உமக்குள்ளாக இருந்த பாரம் எனக்குள்ள வரணும்னு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே ஆப்போசிட்டாக தான் கேட்குறாங்க. எனக்கு கடவுள் எதையாவது கொடுக்கட்டும், அது இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். நான் போன உடனே யார் தலையிலையாவது கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், அவங்களுக்கு சுகம் கிடைக்குதான்னு பார்க்குறேன். இதில் தான் குறியாக இருக்கிறாங்க. என்ன இருக்காங்க? ஏதாவது நான் போய் கை வச்சோன்னா அந்த இடத்துல ஏதாவது நடக்குமா, அதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? குறியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆத்தும பாரம் உடையவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு ஏன் அந்த ஆத்தும பாரம் தேவைப்படுகிறதுனா, இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்லேயே எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறது, மா நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திடீர்னு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாருன்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? திடீர்னு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதே போல தான் நீங்கள் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் அங்கே வரலன்னு நீங்கள் பார்க்கும்போது மிகுந்த வேதனை அடைவீர்கள். அப்போ உங்களால் வேதனைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் மட்டும் பரலோகம் போயிட்டீங்கன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பீங்க. அதே போல தான் நீங்கள் நரகத்துக்கு போனாலும் அதே மாதிரி தான். ஐயோ, நம்ம மட்டும் இருக்கமே, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களாம் பரலோகம் போயிட்டாங்களே நினைக்கும் போது வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நான் அதை தான் சொல்லுவேன், உங்கள் பேர பிள்ளைகள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கா? உங்கள் பிள்ளைகள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கா? நீங்கள் மட்டும் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் குடும்பமே அங்கே இருக்கணுன்றதை பார்க்க விரும்புகிறீங்களா? அப்போ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு அவர்கள் வாழணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க ஆரம்பிங்க. அப்போ தேவன் இந்த இடத்துல முதலாவது நம்மை ஜெபிக்க பாரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கல, நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க பாரம் வரல, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க பாரம் வரல அப்படின்னா உண்மையிலே நாம் தேவனுடைய சீஷர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சீஷனாக இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்காக ஜெபிப்பான். ஹல்லேலூயா. உண்மையான சீஷனாக இருக்கிறவன் தன்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பான். உண்மையாக சீஷனாக இருக்கிறவன் தன்னுடைய எல்லையிலே தான் பழகின அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பான். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும், நான் ஒரு சீஷனாக இருந்தால் இவர்களுக்கு எல்லாருக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனா? ஹல்லேலூயா. நாம் உண்மையிலே ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோமானால் தேவன் அவர்களிடத்திலே அவரை குறித்து சொல்வதற்கான வழி வாய்ப்பை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விடுதலை தருவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர்களுடைய சுகத்திற்காக தேவன் நம்மை பயன்படுத்துவார். அவருடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காக தேவன் நம்மை பயன்படுத்துவார். அவர்களுடைய மன போராட்டங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைப்பதற்காக தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்பொழுது? நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது. நீங்கள் வெறும் ஜெபமே பண்ணாமல்
அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அது செயல்படாது. நீங்கள் ஜெபிக்காமல் அவங்க குடும்ப பிரச்சனைத்துக்காக நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ண போனீங்கனாலும் அது ஒன்றுத்துக்கும் ஆகாது. உங்களுக்குள்ள அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒருவராக இருந்தீங்கன்னா தேவன் உங்களை அனுப்புவார். நீங்கள் வெறும் ஒரு குடும்பத்தினராக அங்கே போக மாட்டீங்க, தேவனால் அனுப்பப்பட்டவராய் நீங்கள் அங்கே போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்குள்ளாக, உங்கள் நண்பர்கள் வீட்டுக்குள்ளாக, அக்கம் பக்கத்தில் பழகிறவங்களுக்குள்ளாக தேவன் என்ன பண்ணுறார்? உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அவரால் அனுப்பப்பட்டு போகும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அவர்களுக்கு விடுதலையை தரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அவளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களே தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கிறோம், 3 பேர் தான் இருக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவோட கெத்செமனே தோட்டத்துக்கு போன ஒரு 3 பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதாவது 3 பேருக்கிட்ட தான் அவர் சொல்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்கள் போனாங்க, ஆனால் இல்லை 3 பேர்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நாளில் மறுபடியும் அவர் கேட்குற ஒரு விஷயம் என்ன? ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் என்ன பண்ணுங்க? மாறுங்க. ஹல்லேலூயா. அவங்க சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஜெபிங்க. அப்போ இன்று தேவன் நம்ம இடத்துல வந்து பார்க்கும்பொழுது நம்முடைய ஜெபத்தில் அவர் என்ன பார்க்க விரும்புவார்? இவங்க இன்னைக்கு யாருக்காக மனதுருக்கிக்கிட்டு இருக்காங்க, யாருடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி இவங்க ஜெபத்தில் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஒரு 5 பேரை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க? தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. இல்லை நீங்கள் நிறைய ஊழியத்துக்கு போகிறீங்க, நிறைய பேருடைய பெயர்கள் இருக்குன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம்? எவ்வளோ பேருக்காக சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஆனால் அவர்களுக்காக நம்ம எவ்வளோ ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலிருந்து நம்ம மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கணும். நாம் சந்தித்த நபர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், நம்முடைய நண்பர்களுடைய பெயரெல்லாம் எழுதி நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா, மெய்ப்பண்ணில்லாத ஆடுகளைப் போல இவங்க இருக்கிறாங்க, இவர்களெல்லாம் ரட்சிங்க. ஹல்லேலூயா. இவர்களெல்லாம் ரட்சிங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க 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 தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே அவருடைய குடும்பங்களிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்கிறார்? இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். ஹல்லேலூயா. அதாவது எடுத்தோடனே அவரை என்ன பண்ணல? வெளிநாட்டுக்கு போ, வெளியூருக்கு போன்னு சொல்லலை. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு முதலாவது என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஹல்லேலூயா. உள்ளேயே இருக்கிறாங்க, ஆனால் தேவனை விட்டு தூரமாக போனவர்களுக்காக அவர்களை போய் என்ன பண்ணுங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க முதலாவது சந்திக்க ஆரம்பிங்க அப்படின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கணும் அப்படின்னாலே பஸ்ஸு பிடிச்சிட்டு போய் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போய் எங்கேயாவது சொல்லலாமா, ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது போய் சொல்லலாமான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பாரம் இல்லாமல் கிடையாது. சொல்வதற்கு என்ன வர மாட்டேங்குது? ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. சொல்லிட்டா என்ன ஆகிடும்? ஏதாவது நம்மக்கிட்ட சண்டை போட வந்துடுவாங்களோ, நம்மக்கிட்ட நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ, நம்மக்கிட்ட பேசாமலே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டே என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அவர்களுடைய ஆத்மாவுக்காக தேவன் யாரை தான் கேள்வி கேட்க போகிறாரு? நம்மக்கிட்ட தான் கேட்க போகிறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்ல முடியாது, ஐயோ உங்களை பற்றி சொன்னால் அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏசப்பா சொல்வார், அப்போனா உன் ஏரியாவை நான் மாற்றிரட்டுமா? என்னது, உன்னை ஏரியாவை மாற்றிரட்டுமா? இல்லைனா என்ன ஆகிடும்? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஏரியாவை மாற்றிடுவார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்மளை ஏரியா மாற்றுவார்,
இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏரியா மாற்றுப்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம 2 பேரும் பேசாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவார். சில நேரத்தில் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட ஒழுங்காக பேசுறதுக்கே முடியாமல் போயிடும். அது சுவிசேஷன் சொல்லி பேச முடியாமல் போச்சுன்னா கர்த்தர் உண்மையிலே சந்தோஷப்படுவார். ஆனால் நீங்கள் சுவிசேஷன் சொல்லாமல் பேச முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி ஏசப்பா சொல்லுவார், நான் சொன்ன அன்னைக்கே ஒழுங்காக பேசியிருக்கலாம். இப்போ சண்டை வந்ததுக்கப்புறம் நீ எந்த ஜென்மத்தில் போய் ஏசப்பாவை பற்றி சொல்லுவ? என்னது, இனி எங்கேயாவது போய் நீ சொல்ல முடியுமா என்னை பற்றி? அப்போ ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். இல்லை அவங்க வேறு அட்ரஸ்க்கு போயிடுவாங்க, இல்லை அதே அட்ரஸில் இருந்தாலும் நம்ம அவங்களோட சண்டை போடுற ஒரு சூழ்நிலை பிசாசானவன் கொண்டு வந்துடும். ஏன் தெரியுமா? பிசாசானவனுக்கு தெரியும் இவங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுவாங்க? சுவிசேஷத்தை அறிவிச்சிருவாங்க. இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேலையை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடுவான்? நம்ம அவங்கக்கிட்ட ஏசப்பாவை பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு போயிடுவான். நம்மை காட்டிலும் பிசாசானவன் மிகவும் வேகமாக வேலை செய்வான். என்னது? நம்மை காட்டிலும் பிசாசானவன் ரொம்ப வேகமாக வேலை செய்வான். அவனுக்கு தெரியும் இவங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை வரப்போகுது, பிரச்சனை வரும்போது இவங்க எப்படி சுவிசேஷத்தை கொண்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுனால நமக்கு முன்பாக அவன் என்ன பண்ணிடுவான்? நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம போய் சுவிசேஷம் அறிவிச்சா கூட சில நேரத்தில் தேவன் சமாதானத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணுவார். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள்னால பேச முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. பிற்காலத்தில் என்ன ஆகிடும்? அந்த எல்லையில் நம்ம வந்ததுக்கான பிரயோஜனமே இல்லாதவர்களாய் மாறிவிடுவோம். ஆமேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அவங்க இருக்கிற இடத்துல பிரயோஜனமற்றவர்களாக மாறிவிட்டார்கள். என்ன ஆயிட்டாங்க? பிரயோஜனம் இல்லாதவர்களாய் மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல? இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை போய் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் யார்? நம்ம உள்ளூர்காரவங்க, பக்கத்திலே இருந்துட்டு காணா போனவங்க மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க, போய் மறுபடியும் என்ன பண்ணு சொல்லு. அப்போ அவர்களுக்காக சொல்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபித்து தேவனிடத்தில் வல்லமையும் அதிகாரத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ எப்படி ஜெபிக்கணும்? என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்கிறதுக்கு எனக்கு வல்லமையை தாங்க, எனக்கு பலத்தை தாங்க. அதற்காக நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கிறவங்களாய் மாறணும். நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்களேன், தேவன் மறுபடியும் கதவை திறப்பார். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, எங்கள் தெருவில் இருக்கவங்களோட சண்டை, நான் யாரோடையும் பேசலை அப்படின்னா நம்ம மறுபடியும் ஜெபிக்கணும், அவங்களோட நான் சமாதானம் ஆகணும். எதுக்கு? மறுபடியும் நல்ல உறவில் வரத்துக்காகவா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மனசார இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்களாய் மாறும் பொழுது நம்ம இருக்கிற ஒவ்வொரு தெருவில் இருந்தும் தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை அவருக்காக அவர் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த நாட்களிலே நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிற வர ஒரே ஒரு விஷயம் என்ன? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் மட்டும் மனசு வச்சிங்கன்னா இயேசுனுடைய பிள்ளையாக நீங்கள் மாற முடியும், தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் மாற முடியும். உங்களை நேசிக்கிறார், ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் அப்படின்றத நீங்கள் சொல்ல 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 நான் சொல்ல முடியும், என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, இன்னும் பலரிடத்திலே தேவன் இதை சொல்வதற்கான வல்லமையை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பலரிடத்திலே தேவனை பற்றி அறிவிக்கிறதுக்கான பலத்தை உங்களுக்கு தருவார். இன்றைக்கெலாம் நிறைய பேர், ஐயோ எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, என்னால் நடக்க முடியல. ஊழியம் செய்கிறதுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக தேவன் இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சு உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே தேவன் நம் இடத்துல பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். என்ன? நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், மனதுருக்கம் உடையவர்களாய் மாறணும், நாம் போய் தேவனை பற்றி பிரசங்கிக்கிறவர்களாய் மாறணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எதிரிகள் வரமாட்டாங்களா அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்.
இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போய் பிரசங்கிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவரை குற்றம் சாட்டுவதற்காக ஒரு கூட்டம் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது யாரோ நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்களா? அப்படி வர்றது கிடையாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? இன்னும் நம்ம அந்த அளவுக்கு என்ன ஆகலை, இயேசு கிறிஸ்துவை பற்றி உற்சாகமாக போய் சொல்கிறவங்களாம் மாறலை. ஹல்லேலூயா. நீங்கள் உற்சாகமாக சொல்கிறவங்களாம் நீங்கள் மாறுங்களேன். நம்மளுடைய பேச்சை கேட்கறதுக்காக ஒரு 4 பேர் வராங்கன்னா அதில் ஒருவர் நம்மை பற்றி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்மக்கிட்ட வருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம நினச்சிருக்கலாம், பா நம்ம ஜெபத்துக்கு ரெகுலராக வராங்களே, நம்முடைய வார்த்தையை கேட்க எவ்வளோ ஒரு வாஞ்சையாக வராங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு 4 பேர் வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல தேவன் அவர்களும் என்ன பண்ணுறாரு, அந்த போதனைகளை கேட்க அவர் இடம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலும் அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறார். என்ன? நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படியாக ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு முறை வாசித்தேன், கேள்விப்பட்டேன். இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, நீ போய் ஜெபம் பண்ணு, அற்புதம் நடக்கும் அப்படின்றாராம். இவர் போய் ஜெபிக்கிறாரு, அற்புதம் நடக்கலையா. இவருக்கு என்னடா இது, நான் போய் ஜெபிக்கிறேன், அற்புதம் நடக்க மாட்டேங்குது. மறுபடியும் சொல்கிறாராம், அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணு, நான் அவங்களுக்கு விடுதலை தரப்போகிறேன். இவர் போய் பண்ணுறாராம், நடக்கவே மாட்டேங்குதான். அப்போ இவர் சொல்கிறாராம், ஆண்டவரை இனி உங்கள் பேச்சை நம்பி நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். அப்போ நான் சொல்கிறத செய்ய. ஆனால் இவருக்கு ரொம்ப வேதனையா. இவர் போகிறாரு, ஜெபிக்கிறாரு, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. அவர் சொல்கிறாரா, நான் சொல்கிறதுக்கு மட்டும் கீழ்ப்படிச்சுக்கிட்டேரு. கிட்டத்தட்ட 100 முறை என்ன ஆகிடுச்சான், போகிறாராம், ஜெபிக்கிறாரா, ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆன மாதிரியே இல்லையா. இவர் இதுக்கு மேலே நான் இந்த விளையாட்டுக்கே நான் வரல. மறுபடியும் சொல்கிறாராம், நீ போ, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இறுதியாய் தேவன் அவர் மூலமாக வல்லமையான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அவர் பேர் மறந்துடுச்சு. அப்போ எதற்கு சொல்கிறேன்னா, இன்று தேவன் நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னாலும் சரி, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னாலும் சரி, தேவன் நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு தேவன் என்ன ஒரு பேர் வைக்கிறார், நம்ம யாரு? அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் யாருங்க? அனுப்பப்படுகிறவர்கள். அப்போ ஒரு வேலைக்காக தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, ஒரு எல்லையில் அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் பொழுது நான் என்ன பண்ணணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்பா நான் அந்த எல்லைக்கு போகிறேன், அந்த எல்லையில் இருக்கிறவர்களை நான் உமக்காக என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த எல்லையில் இருக்கிற ஜனங்களுக்காக தொடர்ந்து கட்டி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை தருவது என்பது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பலவிதமான கட்டுகளின் மத்தியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், தேவனே அவர்கள் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை அடையணும். நான் போய் சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணணும், விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஜெபிக்க ஜெபிக்க தான் அந்த எல்லையில் இருக்க கட்டுகள் என்ன ஆகும், உடைக்கப்பட ஆரம்பிக்கும். ஏன் நிறைய நேரத்தில் பெரிய ஒரு மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம அந்த எல்லையில் இருக்க கட்டுகள் உடைக்கப்படணும்னு ஜெபிக்கிறது இல்லை. அப்போ காலங்கள் கடந்து கொண்டே போனாலும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க எப்படி அந்த எரிகோ பட்டணத்தில் அந்த பெரிய சுவர் உடைக்கப்பட்டதோ அது போல நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும்போது என்னாகும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த செவுறு உடையப்படும் பொழுது அந்த உள்ள இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம தேவனுக்காக ஆயத்தப்படுத்த தேவன் அந்த நாளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேளையிலும் கூட நம்ம கண்களை மூடி ஒரு வேளையில் இந்த வேளை நம்ம தேவனிடத்தில் கேட்போமா, எல்லாரும் ஏசப்பாட்ட கேட்போமா, இயேசுவே என்னை அனுப்புங்க. ஆமேன். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம், நான் உண்மையான சீஷனாய் மாற வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று அவரிடத்துல சொல்லுவோமா, நான் உண்மையான சீஷனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிற ஒரு 3 பேராக இருந்தாலும் நீங்கள் என்ன இந்த நாளில் புரிஞ்சுக்கணும், தேவன் என்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அப்போ தேவனுக்காக நான் இந்த இடத்துல, அப்பா நான் உம்மை பற்றி சொல்ல என்னை நீர் மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபத்தில் கேட்போமா, தகப்பனே இதோ மனதுருக்கத்தை அப்பா எனக்குள்ளாக தாங்க. தகப்பனே உம்மை பற்றி அறியாதவர்களை குறித்த மனதுருக்கம் எனக்குள்ளாக வருவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் நம்முடைய குடும்பத்தினரை யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க, அவங்களாம் மரிச்சா எங்கே போவாங்க? நம்முடைய நண்பர்களை குறித்து ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்களை பற்றி யோசித்து பாருங்கள், அவங்களாம் மரிச்சா எங்கே போவாங்க? இந்த வேளையிலும் கூட இயேசுவே என்னை நீர் அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு இதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை சொல்ல தேவன் நீர் எனக்கு பலத்தை தருவீராக. ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஏசப்பாட்ட சொல்லுவோமா, என்னை நம்பி நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கும் நான் டெய்லி ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. என்னை நம்பி நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக நான் தினமும் ஜெபிப்பேன். என் தெருவில் இருக்கிற மக்களுக்காக நான் டெய்லி ஜெபிப்பேன். என் குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் டெய்லி ஜெபிப்பேன். என் நண்பர்களுக்காக டெய்லி ஜெபிப்பேன். ஸ்கூல் படிக்கும் போது படித்தவங்களா இருக்கலாம், நம்ம காலேஜ் படிக்கும் போது படித்தவங்களா இருக்கலாம், அவங்களாம் இன்றைக்கி எங்கெங்கேயோ இருக்கலாம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்கிறதுக்காக தேவன் உங்களை பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களோடு பள்ளியிலே படிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லணுன்றதுக்காக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்கள உங்கள் வீட்டு பக்கத்தில் வசிக்க வச்சுருந்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவங்க ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களை பற்றி விசாரித்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள், அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி இயேசப்பாவை பற்றி சொல்லும்பொழுது அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் இயேசப்பா பற்றி சொல்லும்பொழுது ஏதோ ஒரு மூலையில் அவங்க இருப்பாங்க, ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க இயேசப்பா பற்றி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இயேசப்பா பற்றி சொல்ல போகிறதுனால அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு திருச்சபையை தேடி இவங்க போய் இயேசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இன்றைக்கி உங்களுக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கலாம், 30, 40, 50, 60, 70, உங்களோட பழகினவங்க எவ்வளோ பேர் உயிரோட தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்களோட பழகி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் அன்னைக்கு தேவன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவது உண்டு. என் நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள நான் பார்த்தே பல ஆண்டுகள் ஆகுது, ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி சொல்வது உண்டு. ஹல்லேலூயா. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் கேட்க போகிறது கிடையாது, ஆனால் அவங்களோடு படித்த காரணத்தினாலே நான் அவங்களுக்கு இயேசப்பாவை பற்றி சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவன் நமக்குள்ளாக ஒரு பாரத்தை உண்டு பண்ணுகிறார். நம்மளோடு ஸ்கூலில் படித்தவங்க, நம்மளோட காலேஜில் படித்தவங்க, நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம அக்கம் பக்கத்தில் வசித்தவங்க, அவங்களெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரணும் இன்றைக்கி. ஹல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது நமக்கு, ஆனால் இன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, நம்ம சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என் எழுத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிய வருகிறது. அப்போ இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு போகணுன்னு நினைக்காதவங்க இப்போ நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, நீ ஆலயத்துக்கு போக ஆரம்பின்னு சொல்ல போகிற ஒரு வார்த்தையினால அவங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, ஆலயத்துக்கு போக போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த நாளிலே பல வகையிலே நம்ம மூலமாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியணும், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறியணும், பரலோக ராஜ்யத்தின் பங்காளர்களாக மாறணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு ஆயுசை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இன்னும் மறிக்காமல் நம்மை வைத்திருக்கிறார்னா அதற்கு காரணம் என்ன,
நாம் தேவனை பற்றி அறிவிக்கிறோமா? பலன் இருக்கிறவரையும் ஏஞ்சி போய் நடந்து போய் சுவிசேஷத்தை சொல்லணும். பலன் இல்லையா, இன்றைக்கி தேவன் மொபைலை கொடுத்துருக்கிறாரு. ஃபோன் பண்ணி உங்கள் நண்பர்கள் இடத்துல பேசுங்க, உங்கள் உறவினர் இடத்துல பேசுங்க, சிறு வயதில் நீங்கள் பழகினவங்ககிட்ட பேசுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறதோ அவங்க அந்த வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்கள் பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் அவங்க மெசேஜை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால அவங்க ரசிக்கப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஐயோ அந்த ஊழியக்காரர் பேசின மெசேஜ் நல்லா இருக்குது, இதை ஒருத்தர்கிட்ட அனுப்பி விடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாய்ப்பிறப்பாக ஃபோன் பண்ணி உங்கள் நண்பர்களை விசாரிங்க, உங்கள் உறவினர்களை விசாரிங்க. விசாரித்து ஏசப்பா உன்னை கைவிட மாட்டார், உனக்காக நான் ஜெபித்து கொள்கிறேன், அவர் மீது நம்பிக்கை வேணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க எல்லாரையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்னா அவங்க ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காக தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் நம்ம ஒரு விசையாய் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே என்னை பயன்படுத்துங்க, இயேசுவே என்னை பயன்படுத்துங்க.